அதெல்லாம் நடந்தா நான் விஜய் வாயில சக்கரை போடுறேங்க. இதுக்கே வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கலாமே. திருமாவளவன் கூட்டணி விட்டு வெளியே வருவாரா பேசுறதுக்காக? என்ன கேளுங்க. அதாவது திருமாவளவன் வந்து கூட்டணி விட்டு வெளியே வருவார், ஒரு நிர்பந்தத்தின் காரணமா தான் இந்த நேற்றைய நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருக்காரு. எனக்கு திருமா அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியே வருவாரான்னு தெரியல. ஏன்னு கேட்டா அவரு வந்து இன்னைக்கு ஒரு திமுக கூட்டணி எம்பியா இருக்கிறாரு. அதனால அவர்களுக்கு ரொம்ப நாள் ஹிஸ்டரி, ரொம்ப நாளா வாக்கப்பட்டு திமுக கூட்டணியிலேயே இருக்கிறாங்க விசிகே. அவங்க வெளியே வருவாங்களான்னு தெரியல. ஆனா ஆதவ அர்ஜுனா இருக்கணும், இல்லைன்னா திருமா இருக்கணும். விசிகேல 2 பேரும் இருக்க மாட்டாங்கிறது மட்டும் நல்லா தெரியும். சரி, இப்ப உதயநிதி வந்து தரக்குறைவா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆதவ அர்ஜுனாவையே அநாகரிக வார்த்தையில பேசியிருக்காரு. என்னன்னு எதுங்க? இல்ல, உதயநிதி அவர்கள் ஆதவ அர்ஜுனாவை தரக்குறைவா விமர்சிச்சிருக்காரு. அது விஜய பத்தி சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் சினிமா செய்திகளை பாக்குறது இல்லைன்னு அவர் தன்னுடைய ரெட் ஜெயண்ட்டை பத்தி சொல்றாரோ அப்படின்னு நான்லாம் நினைச்சிட்டேன். உதயநிதி அவர்களுக்கு தரைக்குறைவா பேசுறதுங்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே. அவர் இன்னைக்கு விஜய் சொல்லியிருக்காரு, ஆதவ அர்ஜுனாவை சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி சனாதனத்தை சொன்னாரு, அதுக்கு முன்னாடி ரஜினியை சொன்னாரு. அவர் அடிக்கடி சொல்றது தானே, ரிப்பீட் ஆஃபெண்டர் அவர். விஜய் அவர்கள் வந்து தற்போது இந்த அரசியல் வந்து அரசியல் எதிரியா திமுக சொல்லி இப்போ அவருக்கு போயிட்டு இருக்க பாதை சரியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு எடுத்துக்க முயற்சி. ஆக்சுவலி அது பெரிய ஜாக்பாட்.